ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொருளை இந்த ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் குளித்தா போதும். அசுர வேகத்தில் செல்வம் உங்களை தானாக தேடி வரும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை கலந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. அன்றைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் அவதரிச்சிருக்காரு. சொல்லப்போனால் விநாயகருக்கு அதுதான் பிறந்த நாள். என்னதான் ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிட்டாலும் மற்ற மாதங்களில் நம்ம வளர்பிறை சதுர்த்தியை அந்த அளவுக்கு பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும் வரக்கூடிய இந்த ஒரு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. விநாயகர் அவதரித்த தினத்தில் நாம் சில விஷயங்களை செய்யும்போது, அதுவும் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது, விநாயகர் பிறந்த அந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பிறக்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படும். அதில் நீங்கள் குளிக்கக்கூடிய முதல் விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கணும். வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1:48 ஆரம்பிச்சிடுது. அது செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 3:38 வரைக்கும் இருக்குது. விநாயகர் சிலையை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கூட வாங்கிட்டு வரலாம். வீட்லேயே நாங்கள் விநாயகர் சிலை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துலையும் செய்யலாம். இல்லை நாங்கள் சனிக்கிழமை தான் வாங்குவோம், விநாயகர் சதுர்த்தி தான் வாங்க போகிறோம் அப்படின்னா காலையில் ஒரு 7:30 ஒரு 8:30 இல்லை 8:45 இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 1:30 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தில் விநாயகர் சிலை வாங்குறதோ விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடை செய்கிறதோ நீங்கள் தவிர்த்திடணும். காலையில் 7:35 8:45 இந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் செய்யலாம். 10:30 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் செய்கிறது, நீங்கள் செஞ்சு வச்சுருக்க நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறது, விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு செய்கிறது, படையல் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் 10:30 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களால் காலையில் 7:35 8:45 மணி வரைக்கும் விநாயகர் சிலையை வாங்க முடியலனாலும் காலை 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10:35 எப்போ வேணால் இப்போ விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து விநாயகர் சதுர்த்திக்கான உங்கள் வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 21 எண்ணிக்கையில் ஏதாவது மலர்கள், அப்படிலாம் 21 எண்ணிக்கையில் இலைகள். இந்த 21 அப்படிங்கிற நம்பர் ஒரு எண் விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. 21 மலர்கள் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் 21 இலைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடச்சிடும். அரச இலையாக இருக்கட்டும், மாவிலையாக இருக்கட்டும், இப்படி ஒரு இலையாக சுவாமிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய 21 இலைகளை ஒரு இலை கிடச்சா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து எங்கேயாவது பக்கத்தில் கிடச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி விநாயகருக்கு பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன தட்டில் அந்த 21 இலைகளை வச்சு பூஜை பண்ணுங்கள். அவல், அப்பம், கொழுக்கட்டை, சுண்டல், இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ, விநாயகருக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு படைங்க. ரொம்ப பெருசாக செய்ய முடியலையா, ஒரே ஒரு டம்ளர் பால் இல்லைனா கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல், அதுவே மனசார ஏற்றுப்பார் விநாயகர். ஏன்னா விநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான கடவுள். சும்மா சிம்பிளாக ஒரு எருக்கம்பூ மாலையை அணிவிச்சு விநாயகா என்னை காப்பாற்றி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கான அருளை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அப்பேற்பட்ட முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வணங்குறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் பெற முடியும். கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும். சரி, பொதுவாகவே ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா அந்த விசேஷ நாள் நம்ம தூங்கி எழுந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயத்தில் இருந்தே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும்போது அந்த விரத நாளும் சீக்கிரமாக அமையும். அந்த விரத நாளுக்கான முழு பலனை நீங்கள் காலைல தூங்கி எழுந்ததுலேருந்தே பெற முடியும். நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வீங்க. உதாரணத்துக்கு பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விநாயகர் வாங்க போகிறதா இருக்கட்டும், இல்லை விநாயகருக்கு படைக்கிறதுக்கு நைவேத்தியம் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் குளிச்சுட்டு தான் பண்ணுவீங்க. அப்படி தூங்கி எழுந்ததுக்கப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலையில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படும். அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் ஒரு 4-5 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொருளை கலந்து அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் விரட்டி அடிக்கப்படும். குறிப்பாக தரித்திரம், பீடைகள்லாம் விலகி ஓடிடும்.
அந்த நாள் முழுக்க இல்லை, அன்றைய நாள்லேருந்தே நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் தெய்வீகத்தன்மையாகவும் இருப்பீங்க. அப்படி நாம் பார்க்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு ரொம்ப உகந்த இந்த ஒரு பொருள் இல்லைன்னா விநாயகரே இல்லைன்னு சொல்லலாம். விநாயகரோட எல்லா வழிபாட்டுகள்லையும் ஏன் நீங்கள் விநாயகருக்கு எந்த பொருளை வச்சு வேணாலும் வழிபடாமல் இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு வழிபட்டாலே போதும், அதை மனசார ஏற்றுப்பார். அதுதான் அருகம்புல். ஒரே ஒரு பில் கிடச்சா கூட போதும். அருகம்புல் அப்படிங்கிறது எல்லார் வீடு பக்கத்துலேயும் எல்லா நேரங்கள்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். குடும்பத்தில் ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா 5 நபர்களுக்கும் ஒரு புல் கணக்கு பண்ணி அந்த பில்லை பறிச்சுட்டு வந்து நீங்கள் விநாயகருக்கு படைக்கிறதுக்காக தனியாக வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் குளிக்கிற தண்ணீரில் ஒரே ஒரு பில் அருகம்பில்லை கலந்துருங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தர்பை புல். இந்த தர்பை புல் அப்படிங்கிறது பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியது. யாகசாலையில் ஹோமம் வளர்க்கும் போது அந்த யாகசாலையை சுற்றி இந்த தர்பை புல்லை வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த யாகம் வளர்க்கும் போது அந்த அக்னி குண்டத்தில் தீய சக்திகள் இறங்கிடக்கூடாது, பாதுகாப்பு அரணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்பை புல்லை வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட தெய்வீக சக்தி மிக்க எதிர்மறை சக்திகளை விரட்டி அடைக்கக்கூடிய தர்பை புல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு புல் கிடச்சா கூட போதும், அதை வாங்கிட்டு வந்து குளிக்கிற தண்ணியில் கலந்து விட்டுருங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரச இலை. அரச மரத்தடி விநாயகரோட புகழை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. திருமணமாகாத பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அரச மரத்து விநாயகரை சுற்றி வலம் வரும்போது அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண வரன் அமையும். சில பேருக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அரச மரத்தடி விநாயகரை வலம் வரும்போது, அதுவும் கணவன் மனைவி தம்பதியினராக வலம் வரும்போது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். அப்பேற்பட்ட மருத்துவமும் மகத்துவம் நிறைந்தது தான் அரச மரத்து இலை. அரச மரத்தடி விநாயகருக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரச இலை ஒரே ஒரு இலை கிடச்சா கூட போதும், அதை எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கீங்கன்னா ஒரு இலையை ஒரு 4-3 துண்டலாக போட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள். இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே எல்லா வீடுகள்லையும் எப்பவும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கல்லுப்பு, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இந்த பொருட்களை எல்லாம் கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கணும். இப்படி செய்யறதுல என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு குளிக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த விரத நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ரொம்ப விறுவிறுப்பாக செய்வீங்க. எந்த தடையும் இல்லாமல் எல்லா பூஜைகளும் நல்ல விதமாக நடக்கும். தூங்கி எழுந்தது குளித்ததுக்கு அப்புறமாவே இந்த விஷயங்களை கலந்து குளித்ததுக்கு அப்புறமாவே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி, ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் உணர முடியும். அதில் இருந்தே தெய்வீக கடாட்சம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் முழு மனசோட முழு பக்தியோட விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கட்டாயம் போகணும். அபிஷேக ஆராதனைகள் நடக்கிற நேரத்தில் போக முடியலாலும் பரவாயில்லை. வீட்டில் நைவேத்தியங்களை செஞ்சு வச்சு படைச்சிட்டு மாலை நேரத்தில் கூட உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை சாட்டுருங்க. அதுவும் முடியலையா, ஒரே ஒரு விளக்கு, நெய் விளக்காக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஒரே ஒரு தீபம் உங்கள் குடும்பத்துக்காக ஏற்றினா கூட போதும். ஒரு தீபத்தை குடும்பத்துக்காக ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு, இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம், இதை விட நாங்கள் அடுத்தபடி மேலே போகணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது விநாயகர்னு மனசார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு சிதறத்தங்காய் உடச்சிட்டு வாங்க. இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த முறைகளில் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடி பாருங்கள். மற்ற வருடங்களை விட இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை இங்கே இந்தளவுக்கு சிறப்பாக கொண்டாடணுமா அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்க்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.